வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். அதுதான் இன்டெக்ரல் கால்குலஸ். அப்பா, பேரு கேட்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்கா? ஆனா கவலைப்படாதீங்க. இது வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த யோசனை இருக்கு. சரி வாங்க, அதோட கதையை கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்த்து பார்க்கலாம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. ஒரு ராக்கெட் போயிட்டு இருக்கு. அதோட வேகம், அதாவது அதோட வெலாசிட்டி ஒவ்வொரு செகண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அத வச்சு அந்த ராக்கெட் விண்வெளியில இப்போ கரெக்ட்டா எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்றீங்க? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்துக்கு ஒரு அச்சாணி மாதிரி. உண்மையில இந்த இன்டெக்ரல் கால்குலஸ்ங்கிறதே ரெண்டே ரெண்டு பெரிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதுல முதல் பிரச்சனை நாம இப்போ கேட்டோமே, அந்த ராக்கெட் கேள்வி மாதிரி தான். ஒரு பொருளோட வேகம் மாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேகத்தை வச்சு அது எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது பிரச்சனை, ஒரு வரைபடத்துல ஒரு வளைவுக்கு கீழே இருக்கிற சரியான பரப்பளவை, அதாவது ஏரியாவை கணக்கிடுறது. இந்த ரெண்டு கேள்விக்கான பதில் தான் இன்டெக்ரல் கால்குலஸ். சரி வாங்க, இன்னைக்கு நம்மளோட பயணத்திட்டம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல கால்குலஸை எப்படி தலைகீழா யோசிக்கிறது, அதாவது பின்னோக்கி போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எல்லா இன்டெகிரேஷன் கணக்குலயும் வர்ற அந்த பிளஸ் சி அப்படிங்கிற மர்மம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அடுத்து கஷ்டமான கணக்குகளை கூட ஈஸியா போடுறதுக்கான சில கருவிகளை பத்தி பார்ப்போம். கடைசியா அந்த பரப்பளவு பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க போறோம். ரெடியா? ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். கால்குலஸை தலைகீழாக பார்க்க போறோம். அதாவது பின்னோக்கி போறதுன்ற ஒரு கலை. பொதுவா டிஃபரன்சியேஷனை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? அது என்ன பண்ணும்? ஒரு ஃபங்க்ஷனோட மாற்ற விகிதத்தை, அதாவது ஒரு கிராஃப்ல அதோட சாய்வை, ஸ்லோப்பை கண்டுபிடிக்கும். ஆனா இன்டெகிரேஷன் இருக்கே, அது இதுக்கு அப்படியே உல்டா. அந்த மாற்ற விகிதத்தை வச்சுக்கிட்டு அதோட அசல் ஃபங்க்ஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பின்னோக்கி போய் கண்டுபிடிக்கிறது. இதுக்கு பேர் தான் ஆன்டி டெரிவேட்டிவ். இந்த பின்னோக்கி போற செயல்முறைக்கு பேரு தான் இன்டெஃபினிட் இன்டெக்ரல். ஒரு ஃபங்க்ஷனோட சாத்தியமான எல்லா ஆன்டி டெரிவேட்டிவ்களையும் கண்டுபிடிக்கிறது தான் இதோட வேலை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சினிமாவோட ஒரே ஒரு போட்டோ ஃப்ரேமை காட்டி இந்த முழு படமும் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குற மாதிரி தான். இப்போ நாம அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் பிளஸ் சியின் மர்மம். ஆமா, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அந்த மாறிலி. இங்க பாருங்க, சில சிம்பிளான இன்டெகிரேஷன் கணக்குகள் இருக்கு. இதோட பதில்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா? எல்லா பதிலுக்கு பின்னாலையும் ஒரு பிளஸ் சி போட்டிருக்கு. கவனிச்சிங்களா? எதுக்காக எல்லா பதிலுக்கும் கடைசில இந்த பிளஸ் சிய சேர்க்கணும்? அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான காரணம் இருக்கு. இப்ப பாருங்க, x² டெரிவேட்டிவ் என்ன? 2x. சரி, அதே மாதிரி x² + 5 டெரிவேட்டிவ் அதுவும் 2x தான். x² - 100 டெரிவேட்டிவ் அதுவும் 2x தான். ஏன்னா எந்த ஒரு மாறிலி என்ன, அதாவது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதோட மதிப்பு 0 ஆயிடும். அப்போ நம்ம 2x இன்டகிரேட் பண்ணி பின்னோக்கி போகும்போது அந்த அசல் ஃபங்க்ஷன்ல எந்த மாறிலி இருந்துச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அந்த தெரியாத தொலைஞ்சு போன தகவலை தான் இந்த பிளஸ் சி குறிக்குது. சரி, இந்த மர்மத்தை எப்படி தீர்க்கறதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு 3 படிகள் இருக்கு. 1, முதல்ல ஆன்டி டெரிவேட்டிவ கண்டுபிடிச்சிடுங்க. 2, அந்த தெரியாத மாறிலியை குறிக்கிறதுக்காக மறக்காம ஒரு பிளஸ் சி சேர்த்துடுங்க. 3, ஒருவேளை கணக்குல உங்களுக்கு ஒரு ஆரம்ப தகவல், அதாவது இனிஷியல் கண்டிஷன் ஏதாவது கொடுத்திருந்தா அத வச்சு அந்த சியோட சரியான மதிப்பையே நம்மால கண்டுபிடிக்க முடியும். சரி, வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். ஒரு இன்டகிரேட்டரோட கருவி பெட்டி, அதாவது ரொம்ப கடினமான கணக்குகளை கூட தீர்க்கறதுக்கான சில சூப்பரான தந்திரங்கள். நம்ம கருவிப்பெட்டியில் இருக்கிற முதல் கருவி பிரதியிடல் முறை, அதாவது இன்டிகிரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன். இது ஒரு மேஜிக் தந்திரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிக்கலா இருக்கிற ஒரு கணக்கோட ஒரு பகுதியை மட்டும் வேறொரு எளிமையான எழுத்தா மாத்தி மொத்த கணக்கையுமே ரொம்ப சுலபமாக்கிடும். இந்த முறையோட ஒரே நோக்கம் கணக்கு எளிமையாக்குறது தான். ஒரு கணக்குல ரொம்ப குழப்பமா சிக்கலா இருக்கிற ஒரு பகுதிய யூ அல்லது டி மாதிரி ஒரு புது எளிமையான மாறிக்கு மாத்திடுவாங்க. அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் பாருங்க, கணக்க போடுறது எவ்ளோ சுலபமாகிடுதுன்னு. நம்ம கருவிப்பெட்டியில அடுத்து இருக்கிற முறைக்கு பேரு பகுதி பின்னங்கள் முறை, அதாவது இன்டகிரேஷன் பை பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ். இது பெரிய சிக்கலான பின்னங்களை கையாள பயன்படுற ஒரு சூப்பரான உத்தி. இந்த முறை காசமா விகிதமுறை சார்புகளுக்கு, அதாவது ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப பயன்படும். இதோட வேலை என்னன்னா, ஒரு பெரிய சிக்கலான பின்னத்தை பல சின்ன சின்ன எளிமையான பின்னங்களை உடைச்சிடும். அப்புறம் அந்த சின்ன பின்னங்களை ஒவ்வொன்னா இன்டகிரேட் பண்றது ரொம்ப சுலபம். ஒரு மாதிரி பிரித்தாழ்வது மாதிரியான ஒரு உத்தி தான் இது.
நம்ம கருவி பெட்டியில பார்க்க போற மூன்றாவது கருவி பகுதிகள் மூலம் இன்டிகிரேஷன், அதாவது இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸ். 2 ஃபங்க்ஷன்கள் ஒன்னோட ஒன்னு பெருக்கல்ல வரும்போது இந்த முறையை நாம பயன்படுத்துவோம். ஆமா, நீங்க 2 ஃபங்க்ஷன்களோட பெருக்கலை இன்டகிரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த நுட்பமா இருக்கும். உங்களுக்கு டிஃபரன்சியேஷன்ல வர்ற பெருக்கல் விதி, அதாவது ப்ராடக்ட் ரூல் ஞாபகம் இருக்கா? இது கிட்டத்தட்ட அதோட தலைகீழி செயல்முறை மாதிரி தான். இப்போதான் நம்ம இந்த முழு பயணத்தோட உச்ச கட்டத்துக்கே வந்திருக்கோம். பரப்பளவுக்கான தீர்வு கால்குலஸின் அடிப்படை தேற்றம். நம்ம ஆரம்பத்துல 2 பிரச்சனைகளை பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? அதுல 2வது பிரச்சனை ஒரு வளைவுக்கு கீழே இருக்கிற சரியான பரப்பளவை கண்டுபிடிக்கிறது. இந்த வரைபடம் அதத்தான் காட்டுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பின்னோக்கி போய் ஆன்டி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி தத்துவார்த்தமான விஷயம். ஆனா ஒரு வளைவுக்கு கீழே இருக்கிற துல்லியமான நிஜமான பரப்பளவை கணக்கிடுறதுங்கிறது ஒரு நடைமுறை பிரச்சனை. இது 2க்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? அந்த ஆச்சரியமான இணைப்பு இதோ இங்கதான் இருக்கு. இதுதான் இன்டெக்ரல் கால்குலஸின் 2வது அடிப்படை தேற்றம். இது ரொம்ப எளிமையா என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு ஃபங்க்ஷனோட ஆன்டி டெரிவேட்டிவ் f-ஐ கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்புறம் ஏன்ற புள்ளியிலிருந்து பீன்ற புள்ளி வரைக்கும் இருக்கிற பரப்பளவை கண்டுபிடிக்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், f of b மைனஸ் f of a. நினைச்சு பாருங்க, இந்த தேற்றம் தான் ஒரு உண்மையான பாலம் மாதிரி. ஒரு பக்கம் இன்டெஃபினிட் இன்டெக்ரல்கள் மூலமா நம்ம பின்னோக்கி போற அந்த ஒரு செயல்முறை, இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவை கண்டுபிடிக்கிற ஒரு நிஜமான பிரச்சனை. இது 2யும் இந்த தேற்றம் தான் இணைக்குது. இதோட சக்திய பாருங்க. எண்ணவே முடியாத அளவுக்கு சின்ன சின்ன செவ்வகங்களை கூட்டி பரப்பளவை கண்டுபிடிக்க கஷ்டப்படாம நம்ம வெறும் ஆன்டி டெரிவேட்டிவ் f of x கண்டுபிடிச்சு அதுல ஆரம்ப புள்ளியையும் முடிவு புள்ளியையும் போட்டா போதும். துல்லியமான பரப்பளவு எவ்ளோ எளிமையா கிடைச்சிடுது பாத்தீங்களா? ஆக இன்டிகிரேஷன்னா என்ன? அது எண்ணற்ற சின்ன சின்ன தருணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான விஷயத்த கண்டுபிடிக்க உதவுது. ஒரு ராக்கெட்டோட ஒவ்வொரு நொடி வேகத்தையும் சேர்த்து அதோட மொத்த பயணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. உங்களோட உலகத்தை, உங்களோட வாழ்க்கைய உருவாக்குற அந்த எண்ணற்ற சின்ன சின்ன தருணங்கள் என்னென்ன? யோசிச்சு பாருங்க.